ஹாய், சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே ஜாமெட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ண ஞாபகம் இருக்கும். அதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். அதில் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுன்றதை நம்மள சில பேருக்கு தெரியாது. எனக்கே டிவைடராக காலேஜ் வந்து தான் யூஸ் பண்ண தெரியும். சரி, ஜாமெட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ணி ஜாமெட்ரி போட்டாச்சு. அதை இப்போ எங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்? நம்ம எல்லாருமே இது மாதிரி ஒரு பேப்பர் கப்பலை கண்டிப்பாக செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் கப்பலை செய்கிறதுக்கு நம்ம ஜாமெட்ரியில் படித்த நிறைய சம்ஸ் தான் வந்து யூஸ் ஆகுது. வாங்க இந்த பேப்பர் கப்பலுக்குள்ளே எத்தனை 10 மார்க் கொஸ்டின் ஒளிஞ்சிருக்குன்றதை பார்ப்போம். நம்ம ஒரு ஸ்கொயர் பேப்பரை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரும். இந்த கான்செப்ட் நம்ம 5th ஸ்டாண்டர்டில் லைன் செக்மெண்ட் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்துருப்போம். அதாவது 2 பாயிண்ட் A அண்ட் B இருக்குது. இதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுங்க. அதில் வந்து இந்த கான்செப்டை நம்ம செஞ்சுருப்போம். நெக்ஸ்ட்டு கப்பலுக்கு இப்படி மடிப்போம். இப்படி மடிக்கிறப்ப நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்குது. இதை வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் அப்படின்னு டாப்பிக்கில் வந்து பார்த்துருப்போம். இப்போ நமக்கு வந்து இருக்கிற ஷேப் பார்த்தோன்னா ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி என்னது? ஆல் த 4 sides ஆர் ஈக்குவல். டயக்னல்ஸ் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகும். அந்த இன்டர்செக்ட் ஆகிற ஒரு டயக்னல்ஸுடைய ஆங்கிளும் வந்து 90 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணுறப்ப பார்த்தோன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்குது. இது நல்லா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடு அண்ட் இந்த சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி எந்த ஒரு ட்ரையாங்கிளுக்கு 2 சைடு வந்து சேமாக இருக்கோ அது வந்து நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை இப்போ நம்ம டேபிளில் வைக்கிறோம். இப்போ பார்த்தோன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதோட இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடை வந்து நம்ம ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைபாட்டன்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது C is equal to root of A square plus B square. இதில் A அண்ட் B உடைய வேல்யூஸ் பார்த்தோன்னா 10.5 அண்ட் 10.5. இப்போ இதை ஃபார்முலாக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு C உடைய வேல்யூ பார்த்தோன்னா நமக்கு 14.48ன்னு கிடைக்கும். இந்த 14.48ன்ற வேல்யூ ரியல் லைஃப்பில் பாசிபிளா அப்படின்றத இதை செக் பண்ணி பார்த்துலாம். இந்த சின்ன பேப்பர் கப்பலில் நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த 5 விதமான மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் ஒளிஞ்சிருக்கு. இதுவே நம்ம அடுத்தடுத்த டிசைன்ஸை பார்க்குறப்ப அதுக்குள்ளே இன்னும் நிறைய மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸை நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு பேப்பரை ஃபோல்டு பண்ணி உருவாக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்முக்கு பேர் தான் ஆரிகாமி. இந்த ஆரிகாமி முதல்ல ஜப்பானில் தான் உருவாச்சு. நம்ம ஜாமெட்ரியை ஆரிகாமியில் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆரிகாமி எங்கே ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேட்டிலைட் செய்கிறதுக்கு நமக்கு ஆரிகாமி தான் யூஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சேட்டிலைட் வந்து ஸ்பேஸ்க்கு போகுது அப்படின்னா அதை கேரி பண்ணி போகிறதுக்கு ராக்கெட் இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா வெறும் சேட்டிலைட் மட்டும்தான் ஸ்பேஸை போயிட்டு ஆர்பிட் பண்ண போகுது. அப்படி போகிறப்ப அந்த சேட்டிலைட் கூட ஃபியூல் ப்ளஸ் சோலார் பவர்ஸும் இருக்கும். அந்த சோலார் பவருக்காக அது வந்து சோலார் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகுது. ஸோ அந்த சோலார் பேனலை பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டிலைட்குள்ளே அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்காமல் அது சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா மடக்கி தான் வச்சுருப்போம். ஸோ அது ஸ்பேஸ்க்குள்ளே போனதுக்கப்புறமா தான் சோலார் பேனல் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆன சோலார் பேனல் வந்துட்டு ஏதாவது காற்று படுறப்ப அந்த ப்ரெஷர்னால க்ளோஸ் ஆகாமல் திரும்பி அது ஓப்பன் கண்டிஷன்லேயே இருக்கணும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆரிகாமி தெரிஞ்ச டிசைன் இன்ஜினியர் அவங்கக்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு அது ஆரிகாமியில் டிசைன் பண்ணுவாங்க. அந்த டிசைன் அவங்களுக்கு சூட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தான் அதை வந்துட்டு அவங்க ப்ரோட்டோடைப் மாடலாக வந்து கொண்டு வருவாங்க. இந்த ஆரிகாமி அப்படின்ற டெக்னிக்கை அவங்க சோலார் பேனல்ஸில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த சேட்டிலைட்டில் எந்தெந்த பார்ட்ஸ்லாம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகக்கூடிய மெக்கானிசமில் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஆரிகாமியில் டிசைன் பண்ணுவாங்க. ஏன் ஆரிகாமியில் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வெறும் பேப்பர், தப்பாகிடுச்சுன்னா கசைக்கு தூக்கி போட்டுட்டு போயிடலாம். இதுவே நான் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நான் ப்ரோட்டோடைப்பாக பண்ணனா எனக்கு அந்த அமௌண்ட் வந்து லாஸ். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு இப்போ ஸ்பேஸில் பார்த்தோன்னா ஆரிகாமிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆரிகாமின்ற ஃபீல்டு ஸ்பேஸில் மட்டும் இல்லாமல் இப்போ ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து காலடி எடுத்து வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து நிறைய ஃபோல்டபுள் ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்துருப்போம். அது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஆரிகாமியில் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆரிகாமியில் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க அதில் ரியல் லைஃப்பை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஆரிகாமி கிராஃப்ட்ஸ் பண்ணுறப்ப இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் என்னன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த ஆரிகாமி கிராஃப்ட்ஸ் அண்ட் ஜியாமெட்ரியை பற்றி நீங்கள் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வியூ பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு வி ஷேப் இருக்கும், மேலே ஒரு வி ஷேப் இருக்கும். மொத்தமாக இதுக்கு என்ன பேர்? நீங்கள் டைமண்ட் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது தப்பு. இந்த போட் ஷேப் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.